யார் சார் நீங்க? மா, குழந்தைய ரோட்ல விளையாட விட்டீங்கன்னா கொஞ்சம் பார்த்து ஜாக்கிரதையா விளையாட வருது இல்லையா? இந்நேரம் குழந்தை ரோட்ல பந்த போட்டு நம்ம கார்ல வந்து விளையாட கடந்தது. இவர் பார்த்து வண்டி ஓட்டுனதுனால தப்பிச்சது. ஐயோ மன்னிச்சிடுங்க. என் குழந்தைய காப்பாத்திருக்கீங்க. உங்களை நிக்க வச்சு பேசிட்டு இருக்கேனே, உள்ள வாங்க. இல்ல பரவாயில்ல தானே. நான் உன்னை கேட்டா தப்பா எடுத்துக்க மாட்டீங்களா? கேளுங்க சார். என் குழந்தை உயிரை காப்பாத்திருக்கீங்க, உங்களை போய் தப்பா நினைப்பேனா? குழந்தை கழுத்துல போட்டிருக்க செயின் நீங்க எப்ப வாங்கினது? ஏன் சார் கேக்குறீங்க? அதுக்கு காரணம் இருக்கு, சொல்லுங்களேன். சார், என்னோட புருஷன் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் வீட்டுக்கு வந்து குழந்தைக்கு செயின் வாங்கிட்டு வந்ததா சொல்லி குழந்தை கழுத்துல போட்டாரு. அவர் விலைக்கு வாங்கிட்டு வந்தாரா என்ன ஏதுன்னு எனக்கு தெரியாது சார். அப்படிங்களா? இது என் ஒய்ஃபோட செயினுங்க. நேற்று தான் நான் அவளுக்கு வாங்கி கொடுத்தேன். இது எப்படி உங்க ஹஸ்பண்ட் கைக்கு கிடைச்சதுன்னு எனக்கு தெரியல. எனக்கும் எதுவும் தெரியாது சார். அவரா குழந்தை கழுத்துல போட்டாரு. என்ன ஏதுன்னு கேட்டதுக்கு சரியா பதில் சொல்லல சார். சரிங்க, உங்க ஹஸ்பண்ட் எங்க இருக்காரு? வீட்டுக்குள்ள இருக்காரா? அவர் இங்க இல்ல சார், வெளியில போயிருக்காரு. வெளியிலனா எங்கம்மா போயிருக்காரு? தெரியல சார். அவர் தண்ணி போடுற மனுஷன், எங்கேயாவது தண்ணி அடிச்சிட்டு கூட இருப்பாரு. சரிங்க, அவர் கொஞ்சம் ஃபோன் பண்றீங்களா? இந்த செயினை பத்தி கொஞ்சம் விசாரிக்கணும். சரிங்க சார். இவளுக்கு வேற வேலையே இல்லை. இப்பதானே வீட்டுல இருந்து வந்தேன், திரும்ப எதுக்கு ஃபோன் பண்றா? மனுஷனை நிம்மதியா சரக்கடிக்க கூட விட மாட்டான். போனை கட் பண்றாரு சார். திரும்ப ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருமா. எதுக்கு நோய் நோயின்னு ஃபோன் பண்றா? இப்ப நான் அட்டன் பண்ணா எங்க இருக்க என்ன பண்றேன்னு கேட்டு உயிர் எடுப்பா. சார், திரும்பவும் கட் பண்றாரு சார். சகல, இப்ப என்னப்பா பண்ணலாம்?